நம்ம தியானிக்க போற வார்த்தை சங்கீதம் 16ஆம் சங்கீதத்துல 9ஆம் வசனத்துல இருந்து நம்ம பார்க்க போறோம். ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கி இருக்கும். இந்த வார்த்தை எதுக்காக சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம 7ஆம் வசனத்தை பார்த்தோம்னா நம்மளுக்கு புரியும். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை, சங்கீதக்காரனாகிய தாவீது ஒரு ராஜா, அவருக்கு நிறைய பாடுகள் உபத்திரவங்கள் எதிராளிகளால அவர் ஜீவனுக்கு நிறைய ஆபத்துகள் வருது. அப்ப தப்பித்து கொள்ள ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுத்திருக்காரு. இந்த ஆலோசனைக்கும் இல்ல வேற ஏதாவது அவர் ராஜாவா இருக்கிறதுனால ஒரு தேசத்தின் நன்மைக்காகவோ ஏதோ ஒரு பிரச்சனைக்காக ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுத்திருக்கிறார். ஆலோசனை கொடுத்ததுக்காக அவர் ரொம்ப சந்தோஷமா என்ன பண்றாரு, ராக்காலங்கள்ல அவருக்கு அந்த உணர்த்துதல் வருது. உள்ளந்திரியங்கள்ல என்ன உணர்த்தும். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். ராக்காலங்கள்ல இந்த ஆலோசனை அந்த உணர்த்தும் போது ஆண்டவரை துதிக்கிறாரு. என்ன இப்போ ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையில இருந்து எப்படி தப்பித்துக் கொள்ளலாம்னு ஆண்டவர் ஒரு ஆலோசனை சொல்றாரு. அப்ப